திவ்யாவை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரும்போது நான் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெத்தலி மீனும் சாலை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அப்படியே க்ளீன் பண்ணி மீன் குழம்பும் வச்சுட்டு அந்த மீன் கொதிக்கிற நேரத்தில் மசாலா தேய்ச்சி 2 நாளத்தைக்காக நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் பச்சரிசி ஊற போட்டேன். அது ஊறிட்டு இருக்க நேரத்தில் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டே தோல் உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி தூக்கவும் போட்டுட்டு பச்சரிசியை திரும்ப காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு அவளை கூப்பிட போகிற நேரத்தில் பச்சரிசியை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அதை ஆப்பத்துக்காக நான் கலக்கி வச்சுக்கிட்டேன். தேங்காய் சோறு கொஞ்சமாக அவல் தோசை மாவு புளிச்சது இருந்து அதெல்லாம் விட்டு கொஞ்சம் உப்பு சீனி எல்லாம் போட்டு இந்த பவுடர் பண்ண மாவு தானே விட்டு தண்ணியை விட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்காக நான் தேங்காய் துருவி வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய தேங்காய் எடுத்து துருவி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேன். அப்படியே பழம் பழுத்தது இருந்து அதை வச்சு மிக்சியில் அடித்து உண்ணியப்பவும் செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சாச்சுன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம கவலையே இருக்காது.